Good morning. Let us learn to form negative sentences in past perfect tense in today's class, right? So it is the seventh tense, past perfect tense. What auxiliary verb should we use here? For active voice, had. Then which form of the main verb should we use here? Third form of the main verb. Past perfect tenseல எதிர்மறை வாக்கியங்கள் எவ்வாறு அமைப்பது என்பதை இந்த வகுப்பில் பார்க்கலாம். Though it is negative, whenever you make a sentence, you should follow the usages of the tense because no sentence is formed apart from the usages. Then where will you apply past perfect? It is used to express an action before a certain time in the past or before some other action happened in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் அல்லது குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடந்த செயலை குறிப்பிடுவதற்கு நம்ம past perfect tense பயன்படுத்துகிறோம், right? And whenever you make a sentence, you should follow the sentence pattern. So what is the sentence pattern for negative? Let me write the sentence pattern at first. So what should come at first? Subject has to come at first. Then auxiliary verb. Then not. Then main verb. Next extension. Next full stop. So this is the sentence pattern for negative. What word should we use to give the negative meaning in a sentence? The word not must be used to give the negative meaning. Where will you add not? It must be added only with the auxiliary verb. It always comes after the auxiliary verb. மறந்துடாதீங்க, right? ஸோ இல்லை என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை எது? நாட். அந்த நாட் எப்போதுமே எதனோடு சேர்ந்து வரும்? உதவி வினைச்சொல்லோடு சேர்ந்து வரும், ரைட்? உதவி வினைச்சொல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாட்டு போடணும், ரைட்? ஸோ லெட் us go for the example. நான் நேற்று மாலை 5 மணிக்கு முன்பே என் எல்லா வேலைகளையும் முடிக்கவில்லை. யார் முடிக்கல? நான். ஸோ சப்ஜெக்ட் ஐ, ரைட்? ஸோ ஐ வந்து அடுத்தது என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு had. ஸோ ஐ had. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ ஐ had not. What is the contracted form for had not? Hadn't. You can use both, had not or hadn't, right? So I had not. நான் என்ன செய்யவில்லை? முடிக்கவில்லை. முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? complete. So what is the third form for complete? Completed. So I had not completed என்னது? என்னுடைய வேலைகளை. So I had not completed my works. எதுக்கு முன்னாடியே முடிக்கல? 5 மணிக்கு முன்பே. So before 5 last evening. Before 5 last evening, right? So நேற்று மாலை 5 மணிக்கு முன்பே நான் என் எல்லா வேலைகளையும் முடிக்கவில்லை. அதற்கு பிறகு தான் முடித்தேன், ரைட்? ஸோ வேர் வில் யூ அப்ளை பாஸ்ட் பர்ஃபெக்ட்? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. இங்கே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன் முடிக்கல, நடக்கவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம் நெகட்டிவில், ரைட்? ஸோ லெட் us go for the next example. நாம் 1945க்கு முன்பே சுதந்திரம் பெறவில்லை. அதற்கு பிறகு தான் பெற்றோம். ஸோ நாம் வி. அடுத்தது என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்ப் had. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். பெறுவதற்கு என்ன இங்கிலீஷில்? கெட். கெட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன? காட். ஸோ we had not got. நாம் பெறவில்லை. என்ன பெறவில்லை? சுதந்திரம். ஸோ we had not got freedom. எதுக்கு முன்னாடியே பெறவில்லை? Before 1945. Before 1945. So we had not or we hadn't got freedom before 1945, right? So let us go for the next example. நீ உன் செயல் திட்டத்தை செவ்வாய்க்கிழமைக்கு முன்பே சமர்ப்பிக்கவில்லை. யாரு? நீ. ஸோ யூ had not. சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப் had. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ சமர்ப்பிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சப்மிட். சப்மிட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன? சப்மிட்டட். ஸோ யூ hadn't submitted. என்னத்தை? உன் செயல் திட்டத்தை. ஸோ யூ hadn't submitted your project.
எதுக்கு முன்னாடியே? பிஃபோர் டியூஸ்டே. பிஃபோர் டியூஸ்டே. ஸோ செவ்வாய்க்கிழமைக்கு முன்பே நீ உன் செயல் திட்டத்தை சமர்ப்பிக்கவில்லை. யூ hadn't submitted your project before Tuesday, right? So let us go for the next example. அவர்களின் தேர்வை மதியம் 1 மணிக்கு முன்பே எழுதி முடிக்கவில்லை. ஸோ யார்? அவர்கள். தே. ஸோ தே had not. அவர்கள் என்ன செய்யவில்லை? முடிக்கவில்லை, எழுதவில்லை. ஸோ தே hadn't written. They hadn't written. ரைட்டோட தேர்ட் ஃபார்ம் என்னங்க? ரிட்டன். They hadn't written. என்னத்தை? அவர்களின் தேர்வை. ஸோ that test. ஸோ they hadn't written that test. எதுக்கு முன்னாடி? Before 1. Before 1 this afternoon. This afternoon. So they hadn't finished that test before 1 this afternoon, or they hadn't written that test before 1 this afternoon. இன்று மதியம் 1 மணிக்கு முன்பே அவர்களின் தேர்வை எழுதவில்லை ஆர் முடிக்கவில்லை. ரைட்? ஸோ லெட் us go for the next example. அவர் 2020க்கு முன்பே சென்னையில் ஒரு வீடு கட்டவில்லை. 2020க்கு அப்புறம் தான் கட்டினார். ஸோ he had not. ஸோ he hadn't. கட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? build. buildோட தேர்ட் ஃபார்ம் என்ன? built. ஸோ he hadn't built. என்ன கட்டவில்லை? a home. ஸோ he hadn't built a home. எங்கே? in சென்னை. in சென்னை. எதுக்கு முன்னாடியே? before 2020. So he hadn't built a home in Chennai before 2020. 2020க்கு முன்பே அவர் சென்னையில் ஒரு வீடு கட்டவில்லை, அதற்கு பிறகு தான் கட்டினார். ரைட்? ஸோ லெட் us go for the next example. அவள் திருமணத்திற்கு முன்பே தாஜ்மஹாலை பார்த்ததில்லை. திருமணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தா. ஸோ இப்போது she hadn't or she had not. பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷில்? see. சியோட தேர்ட் ஃபார்ம் என்ன? seen. ஸோ she hadn't seen. என்னத்தை பார்க்கவில்லை? she hadn't seen the Taj Mahal. She hadn't seen the Taj Mahal. Taj Mahal is the famous building. When you mention the famous building, you have to use the definite article the, right? So she hadn't seen the Taj Mahal. எதுக்கு முன்னாடி? Before she got married. Before she got married. So அவள் திருமணத்திற்கு முன்பே தாஜ்மஹாலை பார்த்ததில்லை. she had not seen the Taj Mahal before she got married. right? அதற்கு பிறகு தான் பார்த்தா. let us go for the next example. ரயில் இன்று காலை 8 மணிக்கு முன்பே நிலையத்தை விட்டு புறப்படவில்லை. so the train had not. புறப்படுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லீவ். லீவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? லெஃப்ட். விட்டு செல்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? லீவ். ஸோ த ட்ரெயின் had not left. எதை? left the station. ஸோ த ட்ரெயின் had not left the station. எதுக்கு முன்னாடியே? before 8. before 8 this morning. before 8 this morning. இன்று காலை 8 மணிக்கு முன்பே ரயில் நிலையத்தை விட்டு புறப்படவில்லை. The train had not left the station before 8 this morning. Right? So let us go for the next example. ஆசிரியர் விளக்கமளிப்பதற்கு முன்பே மாணவர்கள் அந்த பாடத்தை புரிந்து கொள்ளவில்லை. யார் புரிந்து கொள்ளவில்லை? மாணவர்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் had not. புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன? அண்டர்ஸ்டுட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் had not understood. மாணவர்கள் புரிஞ்சிக்கல. எதை? அண்டர்ஸ்டுட் த லெசன். எதுக்கு முன்னாடியே புரிஞ்சிக்கல? பிஃபோர் த டீச்சர் explained. Before the teacher explained. ஸோ ஆசிரியர் விளக்கமளிப்பதற்கு முன்பே மாணவர்கள் அந்த பாடத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர் விளக்கமளித்த பிறகு தான் மாணவர்கள் அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்? ஸோ இது வந்துட்டு கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடக்கலை அப்படின்னு எதிர்மறையில் சொல்கிறோம். ரைட்? ஸோ லெட் us go for the next example. நீ என்னை
வெள்ளிக்கிழமைக்கு முன்பே சந்திக்கவில்லை. யார் சந்திக்கல? யூ. ஸோ யூ ஹேட் நாட். சந்திக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? மீட். மீட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன? மெட். ஸோ யூ ஹேடன்ட் மெட். யாரை? என்னை. ஸோ யூ ஹேடன்ட் மெட் மீ பிஃபோர் ஃப்ரைடே லாஸ்ட். ஸோ கடந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்பே நீ என்னை சந்திக்கவில்லை, அதுக்கப்புறம் தான் நீ சந்திச்ச. ரைட்? ஸோ யூ ஹேடன்ட் மெட் மீ பிஃபோர் ஃப்ரைடே லாஸ்ட். ஸோ லெட் us go for the last example. அவர்கள் நம்மை ஒரு வாரத்திற்கு முன்பே அழைக்கவில்லை, இப்போ தான் அழைச்சாங்க திருமணத்திற்கு. ரைட்? ஸோ அவர்கள் they hadn't or they had not. அழைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? இன்வைட். இன்வைட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன? இன்வைட்டட். ஸோ they hadn't invited. யாரை? நம்மை. ஸோ they hadn't invited us அல்லது எங்களை. ஸோ they hadn't invited us before a week. ஒரு வாரத்திற்கு முன்பே அவர் எங்களை திருமணத்திற்கு அழைக்கவில்லை. ரைட்? ஸோ whenever you make a sentence, either affirmative or negative, you should remember the usage of the tense. So never forget. Exercise sentences have been given in the link. Please do exercise. Practice makes a man perfect. பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். There is a nice saying in English. Remember, the day you plant the seed is not the day you eat the fruit. So be patient and humble. Never give up. Certainly you will attain your goal very soon. So தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. Regular practice certainly makes you so fluent. And the answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us meet in the next video. Thank you.